ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் சேஞ்ச் தேவைப்படுது ஆண்டவரே. ஏதோ அதனால தான் நீங்க என்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நான் இன்னும் சில காரியங்களை என்னுடைய சிந்தனையில ஏதோ ஒரு மாற்றத்தை நீர் வர விரும்புகிறீங்க. ஏன்னா அது என்னுடைய ஆசீர்வாதம் அங்கு இருக்கிறது என்பதை நீர் அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அதுதான் என் ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் என்று நான் இன்றைக்கு அறிந்திருக்கிறேன். ஐ நீட் ஹalleluya. எனக்கு கொஞ்சம் சேஞ்சை நான் பண்ணிக்கொள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது எந்த விஷயமா இருந்தாலும் ஐ ஆம் ஹியர். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் மகா மகிமை உள்ளவர் ஆண்டவரே. யூ ஆர் a mighty and an awesome God. ஆண்டவரே, உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே சொல்லிவிடலாமா மனதார? நீர் போதும் ஆண்டவரே. உண்மையாகவே நான் மனுஷர்களை ஆண்டவரே தகப்பனே இந்த வேளையில் ஆண்டவரே நான் கொஞ்சம் அப்புறப்படுத்தி நீர் போதும் என் வாழ்விலேன்னு சொல்லுகிறேன் ஆண்டவரே. லார்ட், யூ ஆர் மோர் தென் இனஃப், யூ ஆர் மோர் தென் இனஃப். நன்றி ஆவியானவரே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை என்பது தேவனுடைய வெளிப்பாடு இருக்கிற இடம். வெளிப்பாடு இருந்தால் தான் அது அங்கே தேவன் வாசம் செய்கிறார் என்றதான பொருள். தேவன் ஒரு இடத்துல வாசம் செய்கிறார் என்றால் அதனுடைய தாற்பயம் என்னவென்றால் தேவன் வெளிப்படுவார், வெளிப்படுத்துவார். ஆமென். ஒரு காரியங்கள் நமக்கு மூளை கெட்டாத காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். சில நேரங்களில் கன்ஃபியூஷனாக இருக்கும்போது தேவன் வெளிப்படுத்தி பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய சாட்சி. அப்படி நிறைய நான் சொல்கிறேன். நேரம் எடுத்து சில நேரங்களில் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஈவன் மேக் டைம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மேக் டைம், மேக் டைம். இல்லை என்றால் ஆண்டவர் டைமை கொடுத்துருவார். அப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு சே லைக் தட். ஆனால் சம்டைம்ஸ் வி ஹாவ் டு மேக் டைம். எப்போ எந்த நேரத்தில் கர்த்தர் சில நேரங்களை செய்வார் என்று நமக்கு தெரியாது. அதனால் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிடுவோமா? ஒரு பம்பர் லாட்ரி மிஸ் பண்ணிடுவோமா? வி won't மிஸ், பிகாஸ் வி நோ மிஸ் பண்ண மாட்டாங்க உலகத்தில். நாமும் அப்படி என்ன எப்போ பம்பர் லாட்ரி அடிக்கும் தெரியாது. அதனால் மிஸ் பண்ணாமல் தேவனே உண்மை நான் எந்த நேரத்திலும் தொழுது கொள்ள எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிடணும். ஆமென். அப்போது இந்த ஹாகாயின் புஸ்தகம் நல்ல ஃபேன் ஓடுது. ஃபேனு கீழே வச்சுட்டு இருக்கிற பைபிள் படிச்சுட்டு நான் எப்போ படித்தனோ அப்படி வச்சு அந்த நான் தான் ஒரு பைபிள் எடுப்பேன், இன்னொரு பைபிள் எடுப்பேன், இன்னொரு பைபிள் எடுப்பேன். நிறைய பைபிள் என்ன பண்ணுவேன், ஒரே பைபிளில் படித்தா தானே கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கலாம். நிறைய பைபிளில் படிக்கிறதுனால அங்கங்கே இருக்கும். அதே மாதிரி தான் இல்லை எங்கள் பசங்க சொல்லுவாங்க, அம்மா எல்லா டைரியிலையும் நீ என்ன பண்ணியிருக்கிற, 24லேயும் உண்டு தான் இருக்குது, 2014லேயும் உண்டு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் எல்லா டைரியிலும் அதுக்கு தான் பாஸ்டர் எழுதி அவர் பேர் எழுதி எங்கன்னா பத்திரமா வச்சுருப்பார் ஒழிச்சு. ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு காரியம் வரும்போது எங்கன்னா ஆனால் எங்கே வச்சுருக்கிறேன்னு எல்லாத்தையும் தேடி எடுக்கிறதுக்குள்ளே மறந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. எனிவே அப்போது அப்படி நான் அந்த பைபிள் எப்போ திறந்து வச்சேன்னு தெரியல. நல்ல ஃபேன் ஓடுது. ஆவியானவர் சொல்கிறார், இந்த பைபிள் எடு படி. நான் சொன்னேன் இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன். இல்லை நானே ஐ எம் ஜஸ்ட் திங்கிங். இப்போது நல்ல ஃபேன் ஓடுது. அந்த ஆகாயின் புஸ்தகத்தின் மேலே தேவனுடைய அந்த அந்த பேப்பர் நிற்குது. சரி, நான் போயிட்டு திருப்பி வந்து பார்க்குறேன். திருப்பி கொஞ்சம் நேரம் விட்டு படிக்கலாம்னு திருப்பியும் ஃபுல்லு ஃபேன் ஓடுதுங்க. எப்படி இருந்தாலும் என்ன ஆகிடும், இங்கே ஃபேன் போட்டு பாருங்களேன், பேஜஸ் ஹேஸ் டு டர்ன். அதுவும் ஃபேன் கீழே இருக்குது, பட் இட் நெவர் டர்ன். ஹாகாயிலேயே நிற்குது. அப்போது ஆண்டவர் ஏதோ பேச விரும்புகிறார். இந்த ஹாகாயிலிருந்து எத்தனையோ முறை இங்கே பிரசங்கம் செய்திருக்கிறோம். நிறைய நேரங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கேருந்து நிறைய பிரசங்கங்கள் ஆகாயிலிருந்து இங்கேருந்தும் செய்திருக்கிறோம், பல இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு சில வெளிப்பாடுகளை தேவன் தந்தார். அதை நான் வைத்து ஜெபித்து விட்டு நானும் பாஸ்டரும் டிஸ்கஸ் பண்ணி ஜெபித்து விட்டு வந்துவிட்டோம். வந்து இங்கே சபையில் உட்கார்ந்து உபாசத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இன்னும் பல வெளிப்பாடுகளை சபைக்கென்று தேவன் இன்னைக்கு என்ன பண்ணார், வெளிப்படுத்தி சில காரியங்களை கொடுத்தார். ஆமேன், இல்லையா? ஆமேன், 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 ஆமேன். அப்போது அந்த காரியங்களை நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு பிறகு நான் திருப்பி அதை யோசிக்கல. ஆண்டவரே, மறுபடியும் நீ ஆலயத்துக்கு போகும்போது நீங்கள் அங்கே வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி அதை அப்படியே வைத்து இங்கே வந்திருக்கிறேன். சரி, நம்ம திருப்பிக் கொள்ளலாம். த புக் ஆஃப் ஹாகாய், ஆகாயின் புஸ்தகம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம்
முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசிக்கு மூலமாய் செயல்திலோனின் குமாரனாகிய செருபாவேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த ஜனங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது, ஜனங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, ஜனங்களுக்கு என்ன இருந்தது? சில சொந்த காரியங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது. யார் இந்த ஜனம்? தேவனுடைய ஜனம், ஆலயத்தின் மகிமையை கண்ட ஜனம், ஆலயத்தில் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனம், தேவன் வெளிப்படுகிற வெளிப்பாட்டுகளை பெற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்ததாம். என்ன இருந்தது? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை, இன்னும் ஏற்ற ஒரு காலத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இதுவல்ல காலம் என்று தள்ளி போட்டு கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளோடு இடைப்படும் பொழுது இது எனக்கல்ல, இது எனக்குரியதல்ல என்று நாம் தள்ளக்கூடாது. தள்ளிவிட வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு இருக்கிறது? ಕರ್ತೃಡೆ ವಾರ್ತೆ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ನೇರಾಗಿ ಬರುವಾಗ ಅದು ನನಗೋಸ್ಕರವಲ್ಲ, ಇದು ನನಗಾಗಿ ಅಲ್ಲ ಅಂತ ನಾವು ತಳ್ಳಿ ಬಿಡಲು ಏನಿದೆ? ಸಾಧ್ಯವಿದೆ. ಅನೇಕ ಬಾರಿ ಜನರಿಗೆ ಇದ್ದಂಥ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೊರತೆ ಏನಂದರೆ, ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾಯಿದ್ರು? ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ರೂ ಸಹ, ಹೇಳಿದ್ರೂ ಸಹ, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ತೋರಿಸಿಕೊಟ್ಟರೂ ಸಹ ಏನು ಮಾಡ್ತಾಯಿದ್ರು? ತಳ್ಳಿಬಿಡ್ತಾಯಿದ್ರು. ಇವತ್ತಿಗೂ ಸರಿ ದೇವರು ಹೇಳುವಂತಹ, ನಮ್ಮ ದೇವರು ಮಾತನಾಡುವ ದೇವರು, ನಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ದೇವರು, ನಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದು ನಮಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡುವಂತಹ ಕರ್ತನು. ನಾನು ನೀನು ಆರಾಧಿಸುವಂಥ ಇಲ್ಲಿಯ ತನಕ ನನ್ನ ಸಂಗಡ ದೇವರು ಮಾತನಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ನರಪಿಳ್ಳೆ ಕೂಡ ಇರೋದಿಲ್ಲ. ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನೀನು ನಾನು ಏನು ಮಾಡ್ಬೋದು? ಆ ಮಾತನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡ್ಬೋದು. ನೋಡಿ, ಅದನ್ನು ಓದಿ ನೀವು ಕಣದಲ್ಲಿ. ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾರೆ, ಸೇನಾಧೀಶ್ವರ ದೇವರು ಇಂತೆನ್ನುತ್ತಾರೆ, ಯೆಹೋವನ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಮಯವು ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ ಎಂದು ಈ ಜನರು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಇವರಿಗೆ ಬಂದಂತ ಎಷ್ಟೋ ಆಲೋಚನೆಗಳು, ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಇವರಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇವ್ರು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ? ಕಿವಿಗೆ ಹಾಕ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ? ಕಿವಿಗೆ ಹಾಕ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. ಕೆಲವೊಮ್ಮೆ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತನಾಡಿದರೂ ಸಹ ನಾವು ಕಿವಿಗೆ ಹಾಕ್ಕೊಳ್ಳದೆ ಹೋಗುವ ಸಂದರ್ಭಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದುಬಿಡುತ್ತವೆ. ಆವಾಗ ದೇವರು ಅನೇಕ ಬಾರಿ ಇದನ್ನು ಒಂದು ಸತಿ ಹೇಳಲ್ಲ, ಏದೋ ಒಂದು ಸತಿ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟುಬಿಡಲ್ಲ. ನಾನು ಅರಿತಂಥ ದೇವರು ಪದೇ 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 ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಪದೇ ಪದೇ ಇದು ಸರಿಯಲ್ಲ, ಇದು ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುವಂಥ ಕಾರ್ಯ, ಇದು ಮಾಡಲಿದ್ದೇನೆ, ಇದು ಮಾಡೋದಿಲ್ಲ, ಇದು ಈಗ ಬೇಡ, ಇದು ಈಗ ಮಾಡು ಎಂಬುವಂತಹ ದೇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ? ನಮಗೆ ಆವಾಗ ಪದೇ ಪದೇ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ತನಕ ನಮ್ಮ ಹಿಂದೆ ದೇವರು ಬಿದ್ದಿರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೇನೆ. ಕೆಲವೊಮ್ಮೆ ದೇವರು ನಮ್ಮ ಹಿಂದೆ ಇಲ್ಲ ಅಂತ ಅಂದ್ಕೊಳ್ಳಿ, ನಮ್ಮಿಷ್ಟಕ್ಕೆ ಸ್ವಯ ಇಚ್ಛಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟುಬಿಡುವುದಾದರೆ ಇವತ್ತು ನೀನು ನಾನು ಬದುಕಿರುವುದಿಲ್ಲೇನು. ಅದಕ್ಕೆ ನಾನು ಆವಾಗವಾಗ ಹೇಳ್ದು, ನನ್ನ ತಟ್ಟಿದ್ರೂ ಸರಿ, ಹೊಡೆದ್ರೂ ಸರಿ, ಸ್ವಾಮಿ ನೀವು ನನಗೆ ಆವಾಗ ಪದೇ ಪದೇ ನೀವು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದರೆ ನನಗೆ ಸಾಕು. ನೀವೇನು ಮಾಡಿ? ಪದೇ ಪದೇ ನನ್ನ ಸಂದಗಡ ಏನು ಮಾಡಿ? ಆಗ ಅವರು ಪದೇ ಪದೇ ಮಾತಾಡಬೇಕಾದ್ರೆ ಇವ್ರು ಎಲ್ಲಿರಬೇಕು? ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿರಬೇಕು. ದೇವರು ಮಾತನಾಡುವ ಆ ಒಂದು ಪ್ರಾಕ್ಸಿಮಿಟಿ ಅಂತೀವಲ್ಲ, ಆ ಒಂದು ದೂರದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಅಂಥ ಒಂದು ದೂರದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ದೂರ ಅಲ್ಲ, ಅಂಥ ದೂರದಲ್ಲಿ. ನಮಗೂ ದೇವರಿಗೂ ಇರುವಂತಹ ಒಂದು ದೂರವನ್ನು ನಾವು ಏರ್ಪಡಿಸ್ಕೋಬೇಕು. ಅದು ಹತ್ತಿರವಾಗಿರಬೇಕು, ದೂರವಾಗಿರಬೇಕು ಎಂಬುದು ನಾವು ನಿರ್ಧಾರ ಮಾಡ್ತೀವಿ. ನಾವು ಎಲ್ಲೋ ಹೋಗಿ ದೇವ್ರನ್ನ ಹುಡುಕಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿದ ಬಂದವರನ್ನು ನಾವು ಹುಡುಕ್ತೇವೆ. ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದವರನ್ನು ನಾವು ಹುಡುಕ್ತೇವೆ. ನಾವು ಎಲ್ಲೋ ಹೋಗಿ ದೇವ್ರನ್ನ ಹುಡುಕುವಂಥ ಪ್ರಯತ್ನ ನಮಗಿಲ್ಲ. ಕೆಲವರು ಅಂದ್ಕೊತಾರೆ,
ಇವ್ರು ಹೋಗಿ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರು ಆ ಥರ ಹೇಳಬೇಡಿ, ದೇವ್ರನ್ನ ತುಂಬ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯಾರು ಹುಡುಕ್ತೋದು? ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದ ದೇವರು. ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಇಲ್ಲಿ ಹೇಳಲಿ, ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದ ಆತನು. ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದ? ಏನು ಇದ್ದಾಗ, ನಾನು ಕುಂದಿ ಹೋಗಿ ಬಳಲಿ ಹೋಗಿ ಇದ್ದಾಗ, ನಾನು ಮರಣ ತರುವಾಯಲ್ಲಿದ್ದಾಗ ನನ್ನ ದೇವರು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಸಾಕ್ಷಿ ಹಂಗಿರುತ್ತೆ. ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗಿ ಮಣ್ಣಾಗಿ ಸೇರಿಕೊಳ್ಳುವ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಮರೆಯಬಾರ್ದು. ಮರೆಯೋಂಗಿಲ್ಲ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳಿ, ಮರೆಯೋಂಗಿಲ್ಲ. ನನಗೆ ಹೇಳಲಿ, ನೀವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳಿ, ನೀವು ಮರೆಯೋಂಗಿಲ್ಲ. ಹುಷಾರು, ಜಾಗ್ರತೆ. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் இது இல்லை டைம், இதெல்லாம் டைம். எல்லா சில நேரங்களில் எல்லாம் கூடி வரும்போது ஒருத்தர் சொல்லிடுவாங்க அப்படி, ஐயோ மேபி திஸ் இஸ் நாட் த, இப்போ வேணாம் விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வேணாம் விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒருத்தர் சொன்னால் கூட எல்லாருடைய மைண்ட் என்ன ஆகிடும்? அந்த பக்கம் திரும்பிடும். அப்படி இவர்களுக்கு வர வேண்டிய பல ஆசீர்வாதங்களை இவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார்கள். பல நேரங்களில் நான் சொல்கிறேன் தெரியுமா, இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன உடனே செய்வதில் பலன் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டோடைய ஞானத்தோடு நம்ம ஞானம் ஒட்டாதுங்க. ஆண்டோடைய ஞானத்தோடு சில நேரங்களில் ஆண்டவர் இதை செய்யின்னு சொல்லுவார், இது பேசிக்கொண்டே இருப்பார், இந்த இடத்த செயல். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஞானத்தை, நம்ம புத்தியை, நமக்கு இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை, இல்லை நாம் பார்த்த விஷயங்களை, நாம் பார்த்த ஆட்களை, நாம் நினைத்த அவர்களை குறித்து நாம் வைத்திருக்கிற ஒரு பிக்சரை தான் நம்ம வெளியில் கொண்டு வருவோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் உடைத்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீ மனுஷர்களை நான் பார்க்கிற விதமாய் பார்க்க கற்றுக்கோ. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. நாம் எப்படி பார்க்குறோம் தெரியுமா? நாம் ஒரு ஐடியா வச்சுருப்போம். எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு விதமாக இருக்கிறார்கள் இல்லையா? எல்லாரை குறித்து நமக்கு ஒரு மைண்ட் இருக்குது. இவர்கள் இப்படி தான், இவர்கள் போனால் கூட இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இவங்களால் ஒன்றும் முடியாது, அவங்க பயங்கரமானவங்க, அவங்கக்கிட்டலாம் இதெல்லாம் பேச முடியாது, அவங்கக்கிட்டலாம் இதை சொல்ல முடியாது, அவங்கக்கிட்டலாம் நான் என்ன பண்ண முடியாது. ஐயோ நான் சொன்னால் என்ன பண்ணிவிடுவாங்க? என்ன டேக்கல் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வேற மாதிரி பேசுவாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, இதுதான் பிசாசு வைக்கிற மைண்ட் பிளாக். கர்த்தர் பல விதம் பேசினாலும் அதை நாம் தள்ளி போடுகிறோம் என்று சொன்னால், அது ஒரு நேரம் அது நம்மளுடைய சுயமாக இருக்கிறது, இன்னொரு நேரம் அது என்னவா இருக்கிறது தெரியுமா? பிசாசோட தந்திரமாக இருக்கிறது. நம்முடைய சுயத்தை பிசாசு நல்லா தந்திரமாய் பயன்படுத்தி கொள்ளுவான். எதை பயன்படுத்துகிறான் தெரியுமா பிசாசு? அவனா நிறைய விஷயத்தை அப்படியே போட்டு என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. ஆனால் நமக்குன்னு ஒரு சுயம் இருக்குது, நமக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்குது. ஆண்டவர் நம்மளை எப்படி ಉರುವಾಕಿರ್ತಾರೆ? ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ? ನಿರ್ಧಾರ ತಗೊಳ್ಳುವಂತಹ, ನಾವು ಯಾವ ನಿರ್ಧಾರ ಬೇಕಾದ್ರೂ ತಗೊಳ್ಬೋದು. ದೇವ್ರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಕ್ಕೆ ನಿರ್ಧಾರ ತಗೋಬೋದು, ಬಿಟ್ಬಿಡಕ್ಕೆ ನಿರ್ಧಾರ ತಗೋಬೋದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ನಿರ್ಧಾರ ತಗೋಬೋದು, ದೂರ ಹೋಗಕ್ಕೆ ನಿರ್ಧಾರ ಮಾಡ್ಬೋದು. ಯಾರಿದ್ರು? 2 ಕುಮಾರರಿದ್ದರು. ಒಬ್ಬ 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 ಆಗರ್ಭ ಶ್ರೀಮಂತನಿಗೆ ಏನು ಮಾಡಿದ್ರು? ಅವನು ನಿರ್ಧರಿಸ್ಕೊಂಡ, ನನ್ನ ತಂದೆ ಮನೆ ಬೇಡ ಅಂತ ಅವನೇನು ಮಾಡ್ದ? ದೂರ ಹೋದ. ಒಬ್ಬನೇ ನಿರ್ಧರಿಸಿದ, ನಾನು ಇಲ್ಲೇ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ ಅಂತ. ಅದೇ ರೀತಿ ಆ ತಂದೆ ಏನು ಹೇಳಿಲ್ಲ, ಅವನ ಕೈ ಹಿಡಿದ್ರು ಕೆಲವೊಮ್ಮೆ ಎಷ್ಟು ತಡೆದ್ರು ಕೆಲವರು ತಡೆಯಲ್ಲ. எவ்வளோ தான் தடுத்தாலும் சில நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கீழ்ப்படியும் போது ಅವ್ರನ್ನ ತಡೆಯೋಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ದೇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಹೋಗು, ಎಷ್ಟು ದೂರ ಹೋಗ್ತೀಯ ಹೋಗು, ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗು, ಒಂದು ದಿನ ಬರುತ್ತೆ, ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವಂಥ ದಿನ ಬರುತ್ತೆ. ನಾನು ತಪ್ಪಿದರೆ ಬೇರೆ ಇಲ್ಲ ಎಂಬುವ ಮಾತು ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬರುವ ತನಕ ನಾನು ಬಿಟ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂತ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಗಾಡ್ ಸಮ್ಟೈಮ್ಸ್ ಅಲೋಸ್ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ಹೋಗು, ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಾ, ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬಾ, ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಾ, ಆದರೆ ನಾನೇ ನಿನ್ನ ಸ್ವಂತ ದೇವರು ಎಂಬುದನ್ನು, ನಾನು ತಪ್ಪಿದರೆ ನಿನಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲು ಇನ್ನೊಬ್ಬರಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ನೀನು ತಿಳ್ಕೊಳ್ಳೋವರೆಗೂ ದೇವರು ಏನು ಮಾಡಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಬಿಡಲ್ಲ. ಆ ರೀತಿ ಈ ಜನಗಳು ಆರಾಧಿಸಿದ್ರು, ದೇವ್ರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿದ್ರು, ದೇವ್ರ ಹಿಂದೆ ಇದ್ರು ಅಂತ ಅವ್ರು ಅಂದ್ಕೊಂಡ್ರು. ಆದರೆ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. ದೇವ್ರು ಹೇಳೋದನ್ನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? ವಾಟ್ ಆಮ್ ಐ ಸಪೋಸ್ ಟು ಡೂ ಅಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಆ ಒಂದು ಪರಿಜ್ಞಾನ ಇರಲಿಲ್ಲ. அவர்களுக்கு என்ன தெரியல, ஆண்டவர் இந்த நேரத்தில் என்ன செய்ய சொல்கிறார் என்று
அவங்க என்ன செய்திருக்கணும்? அவர்கள் மத்தியில் தீர்க்கதரிசி இருந்தானா? எந்த தீர்க்கதரிசி இருந்தான்? ஆகா என்னும் தீர்க்கதரிசி அவர்கள் மத்தியில் இருந்தான். ஆகா என்னும் தீர்க்கதரிசி அவர்களோடு வெளிப்பட்டு பேச, தேவன் அவன் மூலமாய் பேசி கூடிய தூரத்தில் இருந்தான். ஆனாலும் ஆகாய் வெளிப்படுத்துகிற ஆகாய் மூலமாய் தேவன் மறுபடியும் என்ன பண்ணார்? ஒன் திங் ஐ லவ் அபவுட் மை காட், ஒரு காரியம் தேவனை குறித்து மிகவும் நான் சொல்ல முடியும். நாம் எவ்வளோதான் செவிகளை அடைத்தாலும் சில நேரங்களில் அவருடைய அன்பின் நிமித்தமாக, அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற இரக்கத்தின் நிமித்தமாக மறுபடியும் ஆண்டவர் க்ளூஸ் கொண்டே இருக்கிறார். அது சொப்னங்கள் மூலமாக இருக்கலாம், ஊழியர்கள் மூலமாக இருக்கலாம், வார்த்தையின் மூலமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் மறுபடியும் சில காரியங்களை ஆணித்தரமாய் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர் மாற மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டார்? அதுதான் நீங்கள் சொல்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க. ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம். அப்போ ஏற்ற காலம் எது? கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். பயங்கரமா இருந்தது, எனக்கு பயமா இருந்தது. அப்போ ஏற்ற காலம் என்று சொல்கிறது எது? நீ சொல்லு. எந்த ஏற்ற காலம்? நீ சொல்லு. சொல்ல முடியாது. இது வல்ல என்று தீர்மானித்த பிறகு சிலரெல்லாம் இது இல்லை, இது இப்படிதான் என்று தீர்மானித்து விட்டா சிலர் சொல்லுவாங்க, நான் என் பேச்சே, நான் முடிவு எடுத்துட்டா என் பேச்சே அவா பெரிய ஆள், அப்பா பெரிய ஆளுங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் ஆண்டவரே நான் கொண்டு போய் விடாதீங்க சாமி. முடிவு எடுத்துட்டா அவர் பேச்சே, அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்களாம். அப்புறம் அதுதாங்க எங்கள் நிலைமை. நீங்கள் என்னென்னா அது ஒரு ஒரு ஜோக்காக இருந்தால் கூட உண்மையாக சொல்கிறேன், சிலருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஆவி கிரியை செய்யுது. ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, ஒரு காரியத்தை அப்படியாக செய்ய நினச்சிட்டாங்கன்னா, ஒருத்தர் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, இது இப்படித்தான் தலையில் வந்துடுச்சுன்னா, அப்புறம் யார் சொன்னாலும் என்ன ஆகாது, அவங்களுக்கே உணர்த்தப்பட்டாலும் அந்த மாதிரி ஒரு நிலைமைங்க இது. டெஸ்பரேட் சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன். நம்ம அப்படி படித்தா நமக்கு தெரியாது, வெளிப்படுத்தினா தான் புரியுது எனக்கு. ஜஸ்ட் படித்தாக்க எத்தனை முறை 1000 முறை படிச்சிருக்கலாம், எத்தனையோ முறை என்ன பண்ணியிருக்கலாம், அதை திருப்பி படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் அதை படிக்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ எத்தனை முறை சொன்னாலும், எத்தனை காரியங்கள் நமக்கே அது வெளிப்பட்டாலும், நமக்கே அது லாஜிக்கலாக இல்லை என்று தெரிந்தாலும், கர்த்தர் இதை மாற்றுவார் என்று நமக்கு புரிந்தாலும், நாம் தீர்மானங்கள் எடுக்காமல் நம் கைகளை கட்டி போடுவது இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான். சில காரியங்களுக்கு உங்கள் கை கட்டப்பட்டிருக்குதா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா இது என்னுடைய சுயமாறனா இன்னைக்கு உடைத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால. இது ஏற்ற காலம் இல்லை என்று ஒருவேளை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், என் கைகள் கட்டப்பட்டிருக்குது, மூளை என்ன பண்ணியிருக்குது, மந்தமாய் போயிருக்கிறது. மூளை என்ன செய்கிறது, செயல்பட ஏற்ற காலம் வரவில்லை. ஏற்ற காலம் வரவில்லைன்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா? கூலாக இருப்பாங்க. என்ன நடந்தாலும் வசனம் சொல்கிறது, ಈ ಆಲಯವು ಹಾಳು ಬಿದ್ದಿದೆಯಲ್ಲ, ನೀವು ಒಳಗೋಡೆಗೆಲ್ಲ ಹರಿಗೆ ಹರ್ಕಲು ಅಂದ್ರೆ ಹರ್ಕಲು ಅಲ್ವಾ? ಸ್ವಂತ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸಿಸುವುದಕ್ಕೆ ಈ ಸಮಯವು ತಕ್ಕದ್ದು. ಈ ಸಮಯವು அப்போ வீடு பாழா இருக்கிறது. நான் இதை இன்னும் ஆழமாய் சொல்கிறேன். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை சில நேரங்களில் பாழாய் கிடக்கும். உங்கள் வீடுன்னு சொல்லும்போது சில காரியங்கள் பாழாய் கிடக்கிறது கூட என்ன ஆகாது, ஏற்ற காலம் வரவில்லை என்றால் கண்கள் அங்கே போகாது. இது சரியில்லை, இது ಸರಿಯಲ್ಲ, இது என்ன ಹರ್ಕಲಾಗಿದ್ರು ಕೂಡ ಕಣ್ಣು ಆ ಕಡೆ யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ற, இதுவா சமயம் உனக்கு? தீர்மானம் எடுத்தங்க. நான் போன வாரம் பயங்கரமான ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே உமக்காக சில காரியங்கள் செய்கிற வரைக்கும் நெகேமியா எடுத்தது போல, சில பரிசுத்தவான்கள் எடுத்தது போல சில காரியங்களை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எடுத்தேன், ஆனால் கடைப்பிடிக்க தேவன் கிருபை தரணும். இல்லை என்றால் நான் என்னுடைய இருதயத்தை அதன் மேலே முழுமையாய் வைக்கணும். ஒரு தீர்மானம். நம்முடைய ஆலயம் கட்டுற வரைக்கும் சில காரியங்களை நான் செய்ய மாட்டேன்றவரே, சில காரியங்களை வாங்க மாட்டேன்றவரே, சில காரியங்களை அந்த வைராக்கியம் இருந்தது பழைய காலங்களில். அப்படிப்பட்ட வைராக்கியம் இருந்தது. சில காரியங்களை என்ன பண்ண மாட்டோம், ஆண்டோடைய ஆலயம் கட்டும்போது இதெல்லாம் நமக்கு தேவையா என்று நினைத்த நாட்கள் எல்லாம் என்ன ஆகிவிட்டது,
மறுபடியும் நினைவுக்கு வந்து விட்டது. அகெயின் த லார்ட் ரிமைண்டட் மீ. அதை அப்படியே மறுபடியும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். எங்கே போச்சு அந்த வைராக்கியம்? ஏன் தெரியுமா? ஏற்ற காலம் வரவில்லை என்று. ஏற்ற காலம் வரலைன்னா எவ்வளோ பாழாய் போனாலும் நமக்கு என்ன ஆகாது? கண்கள் அதன் பக்கமாய் ஓடாது. இன்றைக்கு நம் வீடுகளை சில பாழான காரியங்களிலிருந்து தப்புவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இது ஏற்ற காலம் என்று என்னைக்கு உனக்கு புரியுதோ அன்னைக்கு தான் நீ சரியான முடிவுகளை எடுப்ப. அன்னைக்கு இது ஏற்ற காலம் என்று எப்போ உணர்வியோ. ஆண்டவர் சொல்றார், இவங்க ஏற்ற காலம் இல்லைன்னு என்ன பண்ணிட்டாங்க? கூலாக இருந்துட்டாங்க. நிறைய நேரங்கள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேரை நான் அனுப்பிச்சேன். நிறைய காரியங்களை நான் அப்பொழுதே செய்திருப்பேன். நிறைய பேர்கிட்ட நான் பாருங்க, இருதயங்களை மாற்றுவது கர்த்தருக்கு லேசான காரியம். வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்டவரை நான் ஆராதிக்கிறேன் என்பது மறக்கக்கூடாது. யார் இடத்துல வேண்டுமானாலும் கர்த்தர் பேசுவாருங்க. நம்முடைய ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்த வைப்பார். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? ஏற்ற காலங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்ற காலங்களை என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்ற காலம் இல்லை என்று பல காலங்களை தள்ளிவிட்டார்கள். பல காலங்கள். இன்னைக்கு ஒருவேளை இது ஏற்ற காலம் வரவில்லை என்று நீங்களும் நானும் பல நாட்களை கழித்து போட்டிருப்போம் என்று சொன்னால், இந்த பாருங்க, இதுலேயே அவங்க தேவர் சாட்டிஸ்ஃபைடு. அட விடு, பரவாயில்ல, எப்படியும் போகிறோம், ஆராதிக்கிறோம், என்ன பண்ணிடுறோம். நம்ம வீடுக்கு வந்தாக்கா நம்ம வீடுகள் எப்படி இருக்குது? நமக்கு நல்லா இருக்குது. நம்ம செய்கிற சில காரியங்கள் நல்லா இருக்குது. அட விடு, அது என்ன பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். என்ன பண்ணுறது? ತಳ್ಳಿ ಹಾಕೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ. தமிழில் என்ன பண்ணுறது? தள்ளி போடுறது. இன்றைக்கி ஆவியானவர் சொல்கிறாரு, சில காரியங்களை ஏற்ற காலம் வரும்போது சில காரியங்களை தள்ளி போடாதீங்க. எனக்கு தெரியாது, சில பேருக்கு ஆண்டவர் திட்டவட்டமாய் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் சில காரியத்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறீர்கள். தள்ளி போட இது நேரம் அல்ல. அது எந்த காரியம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு அது கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இது ஆலயத்தை கட்டுகிற காலம். ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஏற்ற காலம் வரும்பொழுது ஏற்றவர்களை நான் எப்பொழுதும் அனுப்பிவிட்டேன். நீ இது ஏற்ற காலம் வரவில்லை என்று நீ தான் என்ன பண்ணின? தள்ளி மறுபடியும் யோசித்து டவுன் த லைன் போனா, ஐயோ, மறுபடியும் அந்த நாட்கள் திருப்பி நான் கொண்டு வர முடியுமா? மறுபடியும் அந்த நாட்களை மறுபடியும் நான் சரிப்படுத்த முடியுமா? மறுபடியும் அவர்களை கர்த்தர் சில பேரை ஆயத்த பண்ணி வச்சிருப்பார். சில பேரை கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார்? திட்டம் பண்ணி வைத்திருப்பார். ஆனால் நான் ஏற்ற காலம் இல்லை என்று நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஒதுங்கிட்டேன்னா அது வேறு பக்கமாய் திரும்பிடும். அது என்ன ஆகிடும்? வேறு பக்கமாய். பல பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? நேரங்களை தாழ்த்தி விட்டோம். கர்த்தர் கொடுத்த அந்த ஞானத்தை விட்டுவிட்டோம். கர்த்தர் சில காரியங்களை இதுதான் என்று சொன்னாலும் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் இது அல்ல என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் என்ன பண்ணவில்லை? பிடித்து கொள்ளவில்லை. ரெண்டும் செய்தார்கள். ஆகினால என்னவாகிவிட்டது? பிறகு அவர்கள் எவ்வளவுதான் தலை குப்புற விழுந்தாலும் அந்த காரியங்கள் தடையாய் போய்விட்டது. நேரங்கள் கடந்து போய்விட்டது. அப்போ இங்க சொல்ற ஏற்ற காலமா தொடர்ந்து வாசிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. என்னென்ன கிருபை இவர்களுக்கு! ஆனாலும் கர்த்தர் மறுபடியும் பேசுறார். ஆனாலும் சொல்றாரு, ஏற்ற காலத்தை விட்டுக்கூட கூடாது. ரொம்ப நாள் இந்த ஏற்ற காலம் இருக்காது. ரொம்ப நாள் இது அப்படியே என்ன இருக்காது, இப்படியே ஓடாது என்று மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்றார்? தீர்க்கதரிசியை என்ன பண்றாரு? எழுப்புகிறார். தீர்க்கதரிசியை என்ன பண்றாரு? எழுப்பி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. உங்கள் வழிகளை ஆண்டவர் சொல்லலை, அவங்கவுங்களுக்கு சொல்கிறார். ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கும் அவங்களுக்கென்று சில காரியங்களை தேவன் அதெல்லாம் இணைத்து கொடுப்பார். ஆனால் அவர்களுக்கென்று தனித்தனி முறையில் சிந்தித்து பார்க்கணும்.
சிந்தித்து பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, சிந்தித்து ಕಾಣುದಲ್ಲ ಓದಿಮಾ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಗತಿ ಏನಾಗಿದೆ ಎಂದು ಮನಸ್ಸಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. ಏನಾಗಿದೆ ಅಂತ ಏನ್ ಮಾಡಿ, ಸ್ವಲ್ಪ ಏನಾಗಿದೆ, ನಾನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟಿದ್ರಿಂದ ನನಗೇನಾಗಿದೆ, ಆ ಸಂದರ್ಭವನ್ನು ನಾನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೆ, ನನಗೇನಾಗಿದೆ, ಆ ಸಂದರ್ಭವನ್ನು ನಾನು ಬಿಟ್ಟಿದ್ರಿಂದ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬರಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಾನು ತೊರೆದು ಬಿಟ್ಟೆ. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು, ಮನುಷ್ಯರು, ಕೃಪೆಗಳು, ಅನುಕಂಪ ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ಏನು ಮಾಡಿದ್ದೀನಿ, ತೊರೆದು ಬಿಟ್ಟೆ, நான் விட்டுட்டேன். அதை நீ கொஞ்சம் சிந்தித்து பாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதை நீ என்ன பண்ணு, மறுபடியும் கொஞ்சம் என்ன பண்ணு, ரிட்டர்ன் ஆகி கொஞ்சம் போயிட்டு வா. அந்த வழியில் கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிட்டு வா. ஏன் சில காரியங்கள் நீங்கள் நிறைய சில வீடுகளிலெல்லாம் 2 பேரும் 4 ஷிஃப்ட் செய்வாங்க, ஆனாலும் சில குறைகள், ஆனாலும் சில காரியங்கள் பற்றாமல் போகிறது. ஆனாலும் என்ன ஆகலை, பத்தலை. ஆனாலும் என்ன ஆகலையா, இயேசுவின் நாமத்தினால அது ஒரு விதமாக ஆண்டவர் சொல்றாரு. என்ன இப்போ வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது யார் சொல்ற வார்த்தை? தேவன் இவர்களை அப்சர்வ் பண்ணி, இவர்களுக்கு நான் நிறைய க்ளூ கொடுத்தேன், நிறைய காரியங்களை உங்களுக்கு சொன்னேன், ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணல, இதை கொஞ்சம் சிந்தித்து பாரு. ஏன் சில காரியங்கள் இப்படி பத்தாமல் போயிருக்கிறது, ஏன் why there is insufficiency, ஏன் சில காரியங்கள் என்ன ஆகியிருக்கிறது, போதாமல் போயிருக்கிறது. இவ்வளோ பிரயாசம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, இவ்வளோ டென்ஷனு, இவ்வளோ காரியங்கள், ஆனாலும் எங்கேயோ ஒரு என்ன பண்ணிக்கிறது, சம்திங் இஸ் லேக்கிங். ஏதோ ஒரு காரியம் என்னவா இருக்கிறது, குறைவாய் இருக்கிறது. படிங்க. ನೀವು ಬಿತ್ತಿದ ಬೀಜವು ಬಹಳ, ನೀವು ಬಿತ್ತಿದ ಬೀಜವು ಬಹಳ, ನೀವು ಅನೇಕ ಬೀಜಗಳನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಬಿತ್ತಿದ ಬೀಜಗಳು ಬಹಳ, ತಂದ ಫಲವು ಸ್ವಲ್ಪ. ஓதி. நீங்க எவ்வளவோ செய்றீங்க, ஆனா என்ன இல்லை, ஒரு திருப்தியை காணும். ஒரு காரியத்தை செய்தால் நமக்கு ஒரு திருப்தி வரணும். அதுக்கு பின்னாடி ஆண்டவர் சொன்னாரு, வாசிங்க. ಕುಡಿಯುತ್ತೀರಿ ಆನಂದವಾಗದು, ಹೊದೆಯುತ್ತೀರಿ ಬೆಚ್ಚಗಾಗದು, ಸಂಬಳಗಾರನು ಸಂಬಳ ಹಾಕುವ ಚೀಲವು ತೂತಿನದು. ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಗತಿ ಏನಾಗಿದೆ ಎಂದು ಮನಸ್ಸಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿ. இப்படியே பேசிக்கொண்டிருந்தார் ஆண்டவர். சில காரியங்கள் நீங்கள் என்ன பண்ண மாட்டேன்றீங்க, சிந்திக்க மாட்டேன்றீங்க. ஏற்ற காலம் இது இல்லைன்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொத்தலான பையில் போட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. யாரையும் அல்லங்க, ஆவியானவர் சொல்கிறத நீங்கள் அப்படியே பிடித்து கொண்டா இது அதே அப்படியே ஆசீர்வாதமாய் மாறிடும். ஆமென். கர்த்தர் அப்படியே மாற்றிடுவார். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். யூ அண்ட் மீ ஷுட் கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் சேஞ்சஸ். கர்த்தர் என்ன செய்ய சில நேரங்கள் ஏன் பேசுகிறாருன்னா, கொஞ்சம் சேஞ்சஸ் நீ பண்ணுவேன்ட்டு தான். ஆமென். கொஞ்சம் சேஞ்சஸ், கொஞ்சம் சேஞ்ச், பக்கத்தில் சொல்ல, கொஞ்சம் சம் சேஞ்சஸ், பெரிய சேஞ்ச் இல்லை, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே போதுங்க, சில காரியங்கள் அப்படியே மாறிடும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சொல்ற சில காரியங்களை நாம் என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து கொஞ்சம் சேஞ்ச், பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் சேஞ்ச் எதிர்பார்க்குறார். அப்போது கொஞ்சம் சேஞ்ச் தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். பக்கத்தில் நீங்கள் பார்த்து அவங்கள கண்ணில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ. வீட்டில் போய் இருக்குது, இந்த பாஸ்டம்மா சொன்னால் தான் அவங்க தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் சைடில் உட்காந்துருக்கிறார், அதில் உன்னை வந்து மாட்ட விட்றாங்க. கொஞ்சம் சேஞ்ச் வேணும். இயேசு நாமத்தினால இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு சேஞ்ச், கொஞ்சம் சேஞ்ச் வேண்டும்.
ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார். He wants you to change that one thing, not many things. நிறைய விஷயங்களை ஆண்டவர் என்னைக்கே நம்மளை போட்டு குழப்ப மாட்டார். அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாரு, அந்த திங்கிங்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாரு, அந்த ஆலோசனையை கொஞ்சம் மாற்றி பார்க்க கர்த்தர் உனக்கு கிருபை தருவாராக. நீ செய்கிற விஷயத்துல கொஞ்சம் மாற்றம் வேணும். நீ செய்து கொண்டிருக்கிற, நீ ஓடிக்கொண்டிருக்கிற, நீ நல்லா தான் இருக்கிற, ஆனாலும் கர்த்தர் சொல்றார் கொஞ்சம் மாற்றம் எனக்கு தேவை. கொஞ்சமா எனக்கு ஏற்றபடி கொஞ்சம் மாற்றிக்கோ. உன்னுடைய வால் கிளாக்கை கொஞ்சம் என்ன பண்ணு, கொஞ்சம் என்ன பண்ணு. So some changes are a must. Little changes. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது பெரிய சேஞ்ச் இல்லை, லிட்டில் சேஞ்ச் எல்லாத்தையும் மாற்றிடும். லிட்டில் சேஞ்ச். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க, மாறிடுமா எல்லாமே? அதே மாதிரி தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறார். பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, கொஞ்சம் சேஞ்ச், கொஞ்சம் சேஞ்ச் சொல்லி பாருங்களேன், அதில் பலன் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம ஃபேமிலி பார்த்து கண்ணில் பார்த்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு. இந்த பக்கம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், அந்த பக்கம் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் சேஞ்ச் தேவைப்படுது ஆண்டவரே. ஏதோ அதனால தான் நீங்கள் என்கிட்ட பேசி கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நான் இன்னும் சில காரியங்களை என்னுடைய சிந்தனையில் ஏதோ ஒரு மாற்றத்தை நீர் வர விரும்புகிறீங்க. ஏன்னா அது என்னுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது என்பதை நீர் அறிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. அதுதான் என் ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் என்று நான் இன்றைக்கு அறிந்திருக்கிறேன். ஐ நீட், ஹல்லேலூயா, எனக்கு கொஞ்சம் சேஞ்சை நான் பண்ணிக்கொள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது எந்த விஷயமா இருந்தாலும் ஐ ஆம் ஹியர். ಎತ್ತನೆ ಪೇರಿಗೆ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಬದಲಾಯಿಸಲು, ಸ್ವಲ್ಪ ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರಲು ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ನಾನು அதே ஸ்பேஸில் ஓடாமல், அதே எண்ணத்தில் இருக்காமல், அதே மோல்டில் இருக்காமல், கொஞ்சம் மோல்டை விட்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அந்த மோல்டை விட்டு ஒரே மோல்டில் இருக்க வேணாம். கொஞ்சம் சேஞ்ச், கொஞ்சம் மாடுலேஷன், கொஞ்சம் திருப்பம், கொஞ்சம் திருத்தம். இது மாத்திரம் தான் கர்த்தர் செய்ய சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு பாருங்க, 8வது வசனம் தான் கர்த்தர் இடி மாறி இடிச்சார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். நான் அதன் பேரில் பிரியமா இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, மலை இங்கிலீஷில் நல்லா இருக்குது மவுண்டன்ஸ், அங்கே நான் மலையின் மேல், ஆண்டவர் ஏதோ ஒரு மலையின் மேலே நேர சொல்கிறாரு. திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் திங்கிங். ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒருத்தரை, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ போ, நீ யார் என்று நீ கண்டுபிடி. என்னிடத்தில் தேவன் சொன்ன விஷயம் எந்த இது, இந்த காரியத்துக்கு, இந்த காரியம் கட்டப்படாதபடிக்கு தடையாக இருந்தது என்ன, இந்த காரியம் கட்டப்படுவதற்கு ஆதாரமாக இருக்க போவது என்ன, எந்த காரியம் எனக்கு அட்வான்டேஜாக இருக்க போது, எந்த காரியம் எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்க போகுது, எந்த மனுஷன் எனக்கு அட்வான்டேஜாக இருக்க போகிறாங்க, எந்த மனுஷன் எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்க போகிறாங்க, யார் எனக்கு சகாயமாக நிற்க போகிறாங்க, யார் எனக்கு சகாயம் இல்லாமல் போக போகிறாங்க, யார் என் கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க, யார் என் கூட ட்ராவல் பண்ண போகிறதில்லை. இதுதான் மலை என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். இதுதான் நீயும் நானும் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, மரங்களை, இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆலயத்தை கட்டுவதற்கான வெளிப்பாடு கொடுத்தாலும், இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நாட் எவ்ரி மவுண்டன் இஸ் யுவர்ஸ். எல்லாமே உனது அல்ல, உனக்கென்று வைத்திருப்பதை நீ அறிய வேண்டும், உணர வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜாகிரதையாக இருக்கணும். இல்லை என்றால் ஏறி போய் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதனால் எனக்குரியது எது ஆண்டவரே, இது நிற்குமா நிற்காதா, இது என்னோட தொடர்ந்து இருக்குமா இருக்காதா, தெரியணுமா வேண்டாமா, சில டிசிஷன்ஸ் மேற்கும்போது, சில காரியங்களை எடுக்கும்போது தெரியணுமா வேண்டாமா, இது ஆண்டவர் தானா என்று தெரியணுமா வேண்டாமா, தெரியணுமா, இது ஆண்டவரால் தான் உண்டாகிறதான்னு தெரியணுமா வேண்டாமா, அதுக்கு தான் தெரியணும். ஆமாம். அப்போ என்ன செய்யணும், உணர்வு உள்ளவர்களாய் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், அப்படி தெரியணும்னு சொன்ன என்ன பண்ணு, நீங்கள் மலை ஏறி போ, கொஞ்சம் ஏறு,
ஏறினாதான் கீழேயே நீ பார்த்துருக்கிறது மேலே இருந்து பார்க்கறதுக்கு உனக்கு நல்ல வியூ கிடைக்கும். யாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, சில நேரங்களில் ஜபத்தில் ஏறு, அந்த காரியத்துக்காக, அந்த மனுஷனுக்காக, அந்த காரியங்களுக்காக நீ மலையில் ஏறு. ஐயோ, மலையில் ஏறுறதெல்லாம் ஈஸி இல்லை. ஒரு வாட்டி ஏதோ இந்த பசங்களுக்கெல்லாம் அந்த மலையின் மேலே ஏறும்போது நான் உண்மையாக சொல்கிறேன், அது தெரிஞ்சவங்க கட 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 கடான்னு போயிட்டாங்க. அவர் பாருங்க, அவர் நல்லா அதுலேயே ஏறி இறங்குறவர். அவர் சொல்கிறாரு, ஒன்றாவது வாங்க. அவர் முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உண்மையாக சொல்கிறேன், ஒரு வெடி பண்ணி வச்சா ட்ரன்னு சறங்குது. நான் நினச்சேன், ஆண்டவரே நமக்கு இருக்கிறதே 18 பல்லு தான், எல்லாருக்கும் 32 இருக்குது. நமக்கு இருக்கிறதே 18 8 ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும் யோசிங்க. நான் இல்லைன்றேன். அவர் சொல்கிறார் நத்திங். பாருங்கள், நான் பாருங்க அன்ட்டு அவர் கெடுகடுன்னு என்ன பண்ணுறாரு அந்த மலையில். அது மலைன்னா அது எப்படியோ தெரியல, கயிறே இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், கயிறு பிடிச்சின்னு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ பயம்? அப்போது எவ்வளோ பயம் இருக்குது தெரியுமா? சந்தர்ப்பங்களில் நம்ம சொல்கிறது ஈஸி, இங்கேருந்து நான் கத்தி சொல்கிறது ஈஸி. உண்மையாகவே சில நேரங்களில் ஏறணும், செய்யணும், பண்ணணும்னு வரும்பொழுது தான் உண்மையான டெஸ்ட் அங்கே தான் இருக்குது. கண்ணை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் அவர் ஏறும்போது, பாஸ்டர் ஏறிட்டாருங்க, அவர் ஏறுவார் டக்குன்னு அவர் பாட்டுக்கு அவரும் சொல்கிறார், வா வா, இதெல்லாம் ஒரு விஷயமா? அங்கே மேலே நின்று இங்கே என்ன சொல்கிறார், கீழே இதெல்லாம் ஒரு விஷயமா? பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம். அப்போது பாருங்கள், அது ஏறணுன்னா எத்தனையோ அங்கே பிடிக்கிறது கூட ஒன்றும் இருக்காது. மலையில் மேலே உங்களுக்கு ரெயிலிங்ஸ் போட்டால் இருக்கும், அது வேறு ப்ரிப்பேர் பண்ண மலை. ஆனால் இது என்ன இல்லை, கரடு முரடாக இருக்குது மரங்கள். ஆனால் அங்கே உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் நாளைக்கு பேசினார். நீ ஏறு. நாட் ஈஸி மலையின் மேலே ஏறுறது, ஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் பார்ன் அண்ட் brought up in சிட்டி பிரெட்டு சாப்பிட்டு நமக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை. ஸோ இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த மலையை தெரிந்துக்கோ. இப்போ இங்கே வரும்போது ஆண்டவர் சொன்னார், நான் மலைன்னு நினச்சேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு மலையை ஏற வேண்டியது தான், அப்படி தான் எனக்கு இருந்தது. ஆனால் இங்கே வரும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா somebody, this one word in English, yes, I want that word, go up into the mountains. நீங்க என்ன பண்ணுங்க, into the mountains, see the plural there. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, எல்லாருக்கும் ஒரே விதமான மலை இல்லை, அவர்களுக்கென்று சில மலைகளை இருக்கிறது, அதை அவர்கள் ஏற வேண்டும், அங்கே போய் கண்டுபிடிக்க வேண்டும், அங்கே போய் பெற்றுக்கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்தை கட்ட அவர்களுடைய மலையின் மேலே அவர்கள் ஏறும் பொழுது, நான் காண்பிக்கும் காரியங்களை கொண்டு வரும் பொழுது அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிப்பார்கள். கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு எனக்கு பயங்கரமா இருந்தது. எல்லாரும் இழுத்துக்கொண்டு போக வேண்டியதில்லை, அவர்களுக்கென்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன் மலைகள். ஆனால் அதை அவர்கள் அதை தெரிந்து கொள்ளும் பொழுது, எந்த மலை ஆண்டவரே? ஆவிக்குரிய விதத்தில் யோசிங்க, ஆவிக்குரிய எண்ணங்களில். அப்போது இந்த மலைகளை ஏறுவது சில நேரங்களில் உங்களுக்கு கடினமாக இருந்தாலும், இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், அங்கே தான் உனக்கு சில காரியங்களை நான் வைத்திருக்கிறேன். அந்த மலையின் மேலே ஏறும் பொழுது அங்கே உனக்கு வைத்திருக்கிறதான என்னுடைய பொக்கிஷம். என்ன சொன்னார் பாருங்க, அங்கே போய் நீங்கள் என்ன வசனம் வாசிங்க. மரங்களை வெட்டி கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்தை என்னுடைய ஆலயத்தை வருதா, என்ன ஆலயத்தை இருக்குதா கணுதலி? தமிழ்ல எப்படி வருது? ஆலயத்தை இருக்குதா? எல்லாம் ஒன்று தான். ஆலயம் என்றாலே அவரு தான். ஓகே, நான் சொல்கிறேன், இது ஆவிக்குரிய விஷயத்திலும் பொருளாதார விஷயத்திலும் ரெண்டிலும் சேரும். ஒன்று மலையின் மேலே ஏறி என்ன பண்ணு, மரங்களை வெட்டி உன் ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை கட்டு. நாமே தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் மலை ஏறாமல், சில கரடு முரடான பாதைகளை ஏறாமல், எது மலை என்று தெரியாமல், எது என்று எல்லாமே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிறதை தேடிக்கொண்டு இருக்காத. மலை என்பது என்ன இருக்கும்? கரடு முரடாக இருக்கும். ஐயோ, என் வாழ்க்கையே ரொம்ப கரடு முரடாக இருக்குது, என் வாழ்க்கையே இப்படி தாங்க பாஸ்டம்மா. நிறைய பேர் எனக்கு ரொம்ப எனக்கு பார்த்து ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் எனக்கு எப்படி கொடுக்குறாரு, கரடு முரடானது.
ஹார்டானது, டிஃபிகல்ட்டானது. இதைத்தான் உனக்கு முன்னாடி போனவங்களை சில பேரை ஏறிப்பார். நீ யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரடு முரடான பாதைகளில் ஏறி போய் தான் வெட்டி கொண்டு வந்து தான் சில காரியங்களை செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய பாதையில் சில நேரங்களில் கரடு முரடான பாதைகளாக இருந்தாலும் ஆண்டவரே இதுதான் என்னுடைய மலை என்றால் அதை ஏறியாக வேண்டாம். ஏறும் பொழுது நீ வெட்ட முடியும். ஆமென். ஏறும் பொழுது சொல்லுங்களேன். ஏறும் பொழுது சில காரியங்களை எதிர்த்து நிற்கும் பொழுது, சில காரியங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் தெரியுமா? சில காரியங்களுக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். இன்னைக்கு ஆவியானவர் யாருக்கோ திட்டவட்டமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். டோன்ட் மிஸ்டேக் யுவர் மவுண்டன்ஸ். யாருக்கு இல்லை? சகோதரிக்கு இருக்கிற மவுண்டன் எனக்கு கிடையாது. அதனால தான் நம்ம யாருக்கிட்டையும் நமக்கு கம்பேரிசனே கிடையாது. ஊழியத்தில் இருக்கட்டும், வாழ்க்கையில் இருக்கட்டும், யாரோடு நமக்கு என்ன இல்லை? ஏன்னா அவங்க பொண்ணு பார்த்தீங்களா, கர்த்தர் அதை விட பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். யாரோடும் இது வரைக்கும் சொல்கிறேன், எந்த ஊழியத்தோடும் யாரோடும் என்ன பண்ணல, கம்பேர் தேவையில்லைங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட மலையை நான் ஏறினாலே போதும், அங்கே மரங்கள் இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட பாதையில் நான் போனாலே போதும். அது கர்த்தர் எனக்கு காண்பித்து எனக்கென்று வைத்திருக்கிற சில காரியங்கள், அது கரடுமுரடா இருந்தாலும் பரவாயில்ல, அது சரி செய்து நான் போக முடியும். அதிலே எனக்கு ஒரு வழியை தேவன் ஆயத்தப்படுத்துவார். அதிலே எனக்கு தேவன், எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? God will make a way where there is no way. அப்போ இங்கே மலை இருக்கிறது, அங்கே கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அங்கே என்ன இருக்கிறது? ஐயோ இன்னைக்கு பெற்றுக்கோங்க, இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கோங்க. இன்னைக்கு நிறைய நேரம் கரடு முரடு என்று சொல்லி அதுக்கு தான் இவங்க ஏற்ற காலம் வரவில்லை. ஏன் தெரியுமா இவங்க சொன்னாங்க? இவங்களுக்கு பயம் ஏறுறதுக்கு. ஏன்னா சொல்லிவிட வேண்டாம். சில பேருக்கு என்னது வேணாப்பா, அவங்க என்ன சொல்லிவிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிவிடுவாங்க, எங்கள் அக்கா என்ன சொல்லிவிடுவாங்க, எங்கள் தங்கச்சி என்ன சொல்லிவிடுவாங்க, எங்கள் அத்தை என்ன சொல்லிவிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிவிடுவாங்க, அவங்க என்ன சொல்லிவிடுவாங்க. இல்லைன்றால் அவங்க அது என்ன ஆகும், அது வராமல் போயிடுமோ, அவங்க கொடுக்காம போயிடுவாங்களோ. ஆசையாக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? உனக்கு கிடையாது, நீ எங்கள் பிள்ளையே கிடையாது. ஏன் நீ மலைய ஏற, அதனால நீ என் பிள்ளைய? ஆமாம் கிடையாது. இனிமேல் நான் என்ன இருக்கிறேன்? கிடையாது. எனக்கு தகப்பனும் தாயுமாய் அவர் இருந்து நடத்துவார். மலைகளை ஏறுகிறவர்களுக்கு பலன் உண்டு. மலைகளை ஏறுகிறவர்களுக்கு கர்த்தர் மனுஷன் வைத்ததை பார்க்கலும் தேவன் செய்வது பெரிதாக இருக்கும். இன்றைக்கு பெற்றுக்கொண்டு போங்க. மனுஷன் ஒருவேளை நம்மளை தள்ளி போட்டிருக்கலாம், மனுஷன் ஒருவேளை நம்மளை ஏற விடாமல் தடுத்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன்னை வரவழைத்தது எதற்காக தெரியுமா? I want you to climb this mountain. தெரிந்து கொண்டு நீ ஏறு 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 ஏறு. கடினமாக இருக்குதா? எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் இப்படி மலை ஏறும் பொழுது, உனக்குரியதை நீ ஏறும் பொழுது, நீ தனியாக இல்லை, உன் தேவன் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உன் தேவன் என் தேவன் என்னோடு கூட. நான் தனியாக ஏறினால் தானேங்க நான் பயப்படணும். அங்கேருந்து நான் சொன்னேன் இல்லையா, அப்புறம் ஒரு பெரிய கயிறை போட்டாங்க. நான் பார்த்தேன் இந்த கயிறு எங்கேருந்து வருதுன்னு. அந்த கயிறு ஒரு பெரிய அங்கே ஒரு என்ன இருக்குது, ஒரு குச்சி பயங்கர ஆழமாக அந்த பாறையில் நடப்பட்டிருக்குது. அதுக்கு கட்டி அந்த கயிறை என்ன பண்ணாங்க என் கையில். அவங்க வான்னும் போது நான் போக தயங்கினேன். ஆனால் எப்போ அந்த கயிறை பார்த்தேன், கயிறு என்ன இருக்குது, ஸ்ட்ராங்காக என்ன பண்ணப்பட்டிருக்குது, கட்டப்பட்டிருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், அந்த கயிறை பார்த்துட்டே நான் கீழே பார்க்காம, இந்த கரடு முரடானதை பார்க்காம, அந்த கயிறை பார்த்துட்டே நான் என்ன பண்ணிட்டேன், மேலே அன்றைக்கி ஏறினேங்க. இவ்வளோ பயந்தேன் நான். அங்கே நிற்க வேண்டிய நான், அங்கே பயந்து போயிருக்க வேண்டிய நான். எப்போ அந்த கயிறை பார்த்தேனோ, when I saw that it is fastened, அந்த ராக் மேலே அழகாக அந்த கயிறு இருக்குது என்று என்னைக்கு நான் பார்த்தேனோ, எப்போ என் கண்கள் அது மேலே பட்டுச்சோ, ஏறுறது எனக்கு சுலபமாயிடுச்சு. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன், கண்மலையாக கிறிஸ்துவை பாருங்க, அங்கே உன்னுடைய அஸ்திபாரம் இருக்கிறது. அங்கிருந்து அவர் சும்மா உன்னை ஏறிவான்னு சொல்ல மாட்டாரு. He will throw the rope. He will throw the rope. Today in Jesus' name I am telling you, every mountain that is yours, you can climb it because He throws the rope. அவர் அதை கட்டி இருக்கிறார். அவர் அதை என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய அஸ்திபாரம். ஐயோ அவருடைய என்னங்க, எனக்கு ஆச்சரியமாகி விட்டது. இவர்கள் பழக்கப்பட்டவர்கள் ஓடுறாங்க. நான் எப்போ அந்த கயிறு வந்துச்சோ, என்னுடைய கண் எங்கே இருந்தது,
மலையின் உச்சிக்கு போயிடுச்சு. இயேசுவின் நாமத்தால சொல்கிறேன். ஐயோ, இன்னைக்கு திஸ் பவர்ஃபுல் ரெவலேஷன் நீங்கள் இன்னைக்கு பெற்றுக்கொண்டு தான் போகணும். என்னைக்கு என் கையில் அந்த கயிறை கொடுத்தாங்களோ, இந்த கரடு கண்ணெல்லாம் இது மேலே கண் என்ன இல்லை, இந்த ப்ராப்ளம் மேலே இல்லை, அங்கே இருக்கிற பெரிய பாறையின் மேலே இல்லை, அங்கே சறுக்கி விடுற மண் மேலே இல்லை, அங்கே இருக்கிற புஷ் மேலே இல்லை, அங்கே இருக்கிற சில காரியங்கள் மேலே என்ன இல்லை. முதல்ல அது பயமாக இருந்தது எனக்கு. முதல்ல ரொம்ப பயமாக இருந்தது. கால் வச்சாலே என்ன ஆச்சு, சருங்குது ரொம்ப. ஆனால் எப்போ அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டேனோ, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்கிறாரு, இந்த மலை என்ன என்று கண்டுபிடித்து கயிறை பிடித்துக்கோ. கயிறாகிய கர்த்தரை பிடித்துக்கோ. உன்னுடைய கண்கள் மலையின் உச்சிக்கு போகுமே தவிர your focus will change. நீ கீழே இருக்கிற ப்ராப்ளம் உன் கண்களுக்கு தென்படாது, அதன் மேல உன் கண்கள் போகாது, அதற்கு இனிமே நீ பயப்பட மாட்ட. அது உன்னை தடுக்க முடியாது. நீ ஏறுகிறதை அது தடுக்கவே முடியாது. It cannot prevent you from climbing. அது உன்னை தடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால எல்லா பயத்தின் ஆவிகள் இன்றைக்கு கட்டப்பட்டு விலகுவதாக நான் கயிறை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தரை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். I have the ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஏறுற வரைக்கும் என்ன பண்ணல, நான் கயிறு என்னமோ அதே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் என்ன பண்ணல, ஸ்லிப்பாக விடலை. டைட்டாக எனக்கு எவ்வளோ பயம் வந்ததோ அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். எவ்வளோ பயம் வந்ததோ அவ்வளோ கிரிப் என்ன ஆயிடுச்சு, டைட் ஆயிடுச்சு. எவ்வளோ பயந்தனோ அவ்வளோ. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எவ்வளோ பயப்படுறியோ அவ்வளோ கிரிப்பு அதிகமாகட்டும் கர்த்தர் மேலே. எவ்வளோ பயப்படுகிறியோ, எவ்வளோ உன்னை சூழ்நிலைகள் பயப்படுத்துகிறதோ, let your grip become stronger. உன்னுடைய கிரிப் என்ன ஆகும், ஹalleluya, கிரிப் அதிகமாகும். அதுதான் ஆயிற்று. இன்னைக்கு கிரிப் அதிகமாகட்டும். சூழ்நிலைகள் பயமுறுத்துகிற காரியம் வரும்போது my grip became stronger and stronger. Today the Holy Spirit God is asking you ஒரே ஒரு காரியம். ஆண்டவரே, பயம் வந்துருச்சுன்னு நான் பாதியில் நிறுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் அங்கேருந்து நான் பயம் வந்துருச்சுன்னு நான் கிரிப்பை லூஸ் பண்ணிடுறதா என்ன ஆயிருக்கும்? இறங்கி இருக்கும், அடிபட்டிருக்கும், வேதனை அதிகமாக இருக்கும். ஆனால் என்னுடைய விஷயத்தில் வேற. எனக்கு பயம் வரும்போது, அதுதான் தேவனுடைய பிள்ளையுடைய அடையாளம். இன்னைக்கு பயம் வரும்போது தான் என் கிரிப் அதிகமாகுது. ஆமென். போராட்டம் வரும்போது தான் என் கிரிப் அதிகமாகுது. எனக்கு பலவீனம் வரும்போது தான் என் கிரிப் அதிகமாகுது. ஆமென். எவ்ரி டைம் பிசாசு நினைக்கிறான், ஐயோ இவங்களுக்கு பயத்தை அனுப்பிட்டா, இவங்களுக்கு என்ன அனுப்பிட்டா, தோல்வி அனுப்பிட்டா, இவங்க கிரிப்பு. பிசாசே, நீ பைத்தியக்காரன், உண்மையான பைத்தியக்காரன். நீ எவ்வளோ பயம் வருதோ, என் கிரிப்பு என்ன ஆயிடுச்சு எனக்கு தெரியும். இங்கே நான் விட முடியாது. நான் பாதி தூரம் வந்துட்டேன். மீதி தூரம் அவரை பார்த்து நடித்து முடித்து விடுவேன். இன்னும் மீதி இருக்கிற இடங்களும் அவராலே நான் மலையை தாண்டுவேன். ஹல்லேலூயா. அவராலே நான் மலைகளை தாண்டுவேன், மதிலை தாண்டுவேன். அவராலே நான் மதிலை I will scale mountains. அவராலே நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ஸ்கேல் வால்ஸ்ன்னு இருக்கும். அதை மாற்றி சொல்கிறேன். நமக்குரிய பாருங்கள், எவ்வளோ கர்த்தர் ஒவ்வொரு முறையும் வெளிப்பாடுகளை நான் அதிகமாக உன் வாழ்க்கையில் எந்த பயம் இருக்குது, கர்த்தரை பற்றிக்கோ தேவ பிள்ளைய. இன்னும் பயம் அதிகமாக உன்னுடைய கிரிப் என்னாகணும். ஏன்னா நீ இப்போ விடுற நிலைமையில இல்லை. நவ் யூ ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு. இப்போ விட்டுட்டா என்ன ஆகிடும், பயங்கரமான பிசாசு கொண்டு வருவான். எப்படியும் அவனுக்கு என்ன தெரியுமா, இந்த கிரிப்பு கொஞ்சம் என்ன ஆகணும், லூஸ் ஆகணும். இந்த கிரிப்பு என்ன ஆகணும், ஐயோ நான் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன், இந்த கிரிப்பு இப்படியே சொல்லி தான். யாரும் என் ஃபேஸை பார்க்காதீங்க, கொஞ்சம் நேரம். மனுஷர்கள் விடும்போது அவரை கிரிப்பு அதிகமாகட்டும். மனுஷர்கள் உன்னை விட்டு தூரம் போகும்போது அவர் மேலே உன் கிரிப்பு அதிகமாகட்டும். இது பிசாசு கவனிக்கிறான். எந்த பிள்ளையோட கிரிப்பு அதிகமாகுதோ அவர்கள் தொட்டு விடுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை வெட்டி கொண்டு வருவார்கள். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற தகுதியை பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய ஆலயத்தை கட்டுகிற தகுதியை பெற்றுக்கொள்கிறார்கள். யார் தெரியுமா, கிரிப்பை விடாதவங்க. எனக்கு ஒரே ஒரு அபிஷேகம் தான். ஆண்டவரே, அந்த கிரிப்பு மாத்திரம் விட்டு விடாதபடிக்கு அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஐ நீட் டு மூவ் ஆன் லார்ட். அந்த கிரிப்பு விடாதபடிக்கு எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க. எல்லாரும் எழுந்து நின்று அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இங்கே திரும்பலாம். ஆமென்.
ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್.